அந்த ஆண் குறி ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆணோட உறுப்பு அகற்றப்பட்டு ஒரு ஆணுக்கு அந்த ஆணை நாங்களே அதை சம்ஹாரம் பண்ணுறோம். அந்த ஆத்ம சரீரம் அந்த எங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஆண்மை தன்மைக்கு ஆத்மாவுக்கு அந்த தெய்வம் முழுமையான அந்த மனசில் அந்த ஆழ்ந்த அமைதியை தரணும் சொல்லிட்டு தான் அந்த பாலை நாங்கள் விடுறோம். பாலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி வந்துடுவோம். வீட்டுக்கு வரும் பொழுது அந்த முகத்தை டைரெக்டாக நாங்கள் சாமியை அவங்க பார்க்க விட மாட்டோம். ஏன் அவங்க யாருமே பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுவோம், கண்ணாடி இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு தேவையான அத்தனை படைகளும் முன்னாடி வச்சு எல்லா விதமான படைகளும் பஜ்ஜி எல்லாம் என்னென்ன அந்த அம்மாவுக்கு பிடிக்குமோ அத்தனையும் வச்சு முதல்ல கண்ணாடி மூலிமா அந்த அம்மா பார்க்க வைப்போம். கண்ணாடி மூலிமா நம்ம எதை பார்க்க வைப்போம் சொல்லுங்க பார்ப்போம். கண்ணாடி மூலிமா எதை பார்க்க வைப்போம்னா, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு தேவியோ இல்லை ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது, எஸ்பெஷலி பெண் தெய்வங்களை அம்மன்கள் இருந்தாலும் சரி இல்லை முருகராலும் சரி விநாயகர் எந்த ஒரு தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், கண் திறக்கும் பொழுது கண்ணாடியெல்லாம் பார்க்க வைப்போம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன குழந்தைங்களை பார்க்க வைப்போம், அதுக்கப்புறமா பெரிய வயசு பொண்ணுங்களை பார்க்க வைப்போம், அதுக்கப்புறம் சுமங்கலிங்க பார்ப்போம், அப்புறம் வயதானவங்களை பார்க்க வைப்போம். இது எதுக்காகனா அத்தனை பேருமே அவளை நாடி வரும் பொழுது அவங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு திருநங்கை அந்த வாழ்க்கையிலேருந்து இந்த வாழ்க்கை வரும் பொழுது அதே மாதிரி தான் ஒரு கோவிலில் கர்ப்பகத்தில் ஒரு தேவி எத்தனை சக்தியோ அதே மாதிரி ஒரு திருநங்கைக்கும் அந்த வளம் இருக்கணும். அந்த தேவி அந்த பராசக்தி அந்த போஜிரோத் மாதாவோட அனுகிரகம் முழுசாக இருக்கணும். அதனால தான் திருநங்கை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், திருஷ்டி கழிச்சுக்கணும், ஒரு சாங்கியம் பரிகாரங்கள் பண்ணும்போது அது ராசி ஆகும். அவங்க கிட்ட சாபம் வாங்கக்கூடாது. இது நாங்கள் சொல்ல ப்ராப்பராக பண்ணுறோம். அப்போ அந்த அம்மாவை ஃபஸ்ட் நாங்கள் கண்ணில் காட்டுவோம். கண்ணாடியில் காட்டினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச திருநங்கைகளை பார்க்க வைப்போம். அதாவது அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள. இப்போ எனக்கு அவள் பேத்தி, ஸோ அதனால் அவள் எனக்கு மருமகள் அவள் தான் என்னை பார்த்தப்ப என்னோட பொண்ணு மிலா, ஸோ தாய் அவள் அம்மாவோட முகத்தை பார்த்தா அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு திருநங்கையோட முகத்தை பார்க்கணும். இதுதான் முறை. அதை பார்த்த பிறகு தான் அந்த துணியை நாங்கள் முகத்துலேருந்து விலக்கி ஸ்ட்ரெயிட்டாக அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்த்து அதில் எந்த பொருள் பிடிச்சிருக்கும் அதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஆசைப்பட்டு அவள் சாப்பிட்ணும். இப்போ நம்ம எப்பவுமே கற்பூரம் காலத்து நம்ம என்ன சாப்பிடுவோம், சாமி படையில் வைக்க படையில் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி தான் இவளுக்காக தான் அந்த படையில் அந்த அம்மா வாங்குறதால இவன் முதல்ல எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறமா மற்ற சகத்திருந்தவங்க எடுத்து பிடிச்ச பொருளை சாப்பிடும். இதுதான் இதுக்கு. இதில் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அந்த தேவி தான் அனுகிரகம் பண்ணி எங்களோட வாழ்க்கையில மென்மேலே செழிப்பாக கொண்டு போவான்னு ஐதீகம். என்ன சொல்றது, தாங்க முடியாத வழியில எங்களால் இருந்தது. இப்போ ரெஸ்ட் ரூம் போனாலும் ப்ளீடிங் ஆகும், உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் சாப்பிட முடியாது, ஆக்சுவலி வாமிட்டிங் வரும். இதெல்லாம் நாங்கள் இந்த சாமி மட்டும் தான் நினச்சி மாத்தான்ற மாதிரி சொல்லி நாங்கள் இருப்போம். அந்த அம்மா தான் இப்போ எங்களை நல்லா ஆக்கி இப்போ உட்கார வச்சுருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நலங்கு இப்போ மஞ்சள் நீராட்டு எப்படி வயசு பொண்ணுக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி எங்களுக்கு விடை நைட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு பச்சை புடவை கட்டி எங்கள் பெரியவங்க எல்லாம் மாலை போட்டு பிளாக் டாக் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு பச்சை மரத்தை காட்டணும்னு சொல்லுவாங்க. காத்துட்டு தண்ணி காமிச்சிட்டு திரும்பி இங்கே யாரையும் பார்க்காம கண்ணை திறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க.